உங்க குடும்பத்தோட நீங்க எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு அழைப்பிதழ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் இப்ப பத்தால சீமானே எங்க விஜய் திட்டிட்டே இருக்காருல்ல. நீங்க டிவிக்கேவா? ஆமா. இப்ப நீங்க டிவிக்கே சொல்றீங்கல்ல, ஏன்னா நீங்க தான் கண்டிப்பா வந்து இந்த பேச்சை கேட்கணும். அப்பதான் அரசியல் மாற்றம் எப்படி நடக்க போகுதுன்றத புரிஞ்சுப்பாங்க. சரி, கண்டிப்பா வாங்க. பிப்ரவரி 21 மாநாடு நடத்துறாரு, எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க குடும்பத்தோட. கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க. திருச்சியில. ஆமா. இவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல, இந்த கஷ்டத்துக்குலாம் வந்து நிரந்தரமா தீர்வு காணணும், உங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீரணும்ன்றதுக்காக தான் இந்த மாநாட்டுல பேச போறாரு. என்ன பேச போறாருன்னு கேளுங்க. எங்களுக்கு என்ன நடத்துறோங்கோ, நாங்களுக்கு ஒன்றும் நிம்மதி கிடையாது. கல்லு தூக்கணும், மண்ணு தூக்கணும், எங்களுக்கு அதெல்லாம் செய்யணும். அது ஏதாவது ஒரு தீர்ப்பு பண்ணி எங்களுக்கு செஞ்சாரானா பரவாயில்ல, தெம்பா இருக்கும். அதுதான் நீங்க இந்த மாநாட்டுல கண்டிப்பா வந்து அவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்க. உங்க கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு சொல்றதுக்கு தான் இந்த மாநாடே அவர் போடுறாரு. உங்க நிலைமை, வாழ்க்கை நிலைமை கண்டிப்பா இவர் ஆட்சிக்கு வந்தா மாறிடும், நம்புங்க. பிப்ரவரி 21 திருச்சியில சீமான் அவர்கள் தலைமையில மக்கள் மாநாடு நடத்துறாங்க. குடும்பத்தோட கலந்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. குடும்பத்தோட எல்லாரும் வந்து மாநாட்டுக்கு. நன்றிக்கா. அண்ணா, பிப்ரவரி 21 திருச்சியில மக்கள் மாநாடு சீமான் அவர்கள் தலைமையில நடத்துறாங்க. குடும்பத்தோட கலந்துக்கோங்கண்ணா. திருச்சியில பிப்ரவரி 21 சீமான் அவர்கள் தலைமையில மக்கள் மாநாடு நடத்துறாங்க. குடும்பத்தோட கலந்துக்கோங்க. திருச்சியில பிப்ரவரி 21 சீமான் அவங்க தலைமையில மக்கள் மாநாடு நடத்துறாங்க. குடும்பத்தோட கலந்துக்கோங்க. பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு நடத்துறாங்க சீமான் அவங்க தலைமையில. குடும்பத்தோட கலந்துக்கோங்க. நான் பிப்ரவரி 21 மாநாடு நடக்குது திருச்சியில சீமான் தலைமையில, கலந்துக்கோங்க குடும்பத்தோட. நான் பிப்ரவரி 21 சீமான் தலைமையில மாநாடு. குடும்பத்தோட கலந்துக்கோங்கக்கா, குடும்பத்தோட கலந்துக்கோங்க. பிப்ரவரி 21 சீமான் தலைமையில மாநாடு திருச்சியில நடக்குது. குடும்பத்தோட கலந்துக்கோங்க. காசு வாங்கி வாங்கி தானே நம்ம இன்னுமே முன்னேறாமல இருக்கிறோம். அதுதான் சொல்றேன், இங்க வந்து பாருங்க, ஆட்சி மாற்றம் தரேன்றாங்க. ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். இல்ல வாய்ப்பு கொடுத்து முடிவு பண்ணிட்டோம். இதோட வேற வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பேர்ட்ட சொல்லிட்டேன் வாய்ப்பு. இதோட ஆட்சி மாற்றம். சரி சரிண்ணா, நன்றி நன்றிண்ணா. அக்கா வாங்க. அக்கா, நாம் தமிழர் கட்சியில இருந்து மாற்றத்திற்கான மாநாடு சொல்லி நடத்துறாங்க திருச்சியில. பிஜேபியில இருக்கீங்களா? இது நான் வந்து இப்போ உங்களை கட்சி சார்பா கூப்பிடல, நம்ம எல்லாருமே தமிழர் அப்படின்ற ஒரு திருவிழால கலந்துக்கிற மாதிரி நிச்சயமா வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு ஒரு அழைப்பு தான். பிப்ரவரி 21 திருச்சியில சீமானவர்கள் தலைமையில மக்கள் மாநாடு நடக்குது. எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கோங்க. மாற்றத்துக்கான ஒரு மாநாடா இது இருக்கும். உங்க ஃபேமிலியும் போய் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. திருச்சியில பிப்ரவரி 21 சீமானவர்கள் தலைமையில மக்கள் மாநாடு நடத்துறாங்க. குடும்பத்தோட கலந்துக்கோங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.